10ஆம் தேதி நடக்கும் சொல்லிட்டு டிசம்பர் கவுன்சில் மீட்டிங் ஆன் 19th மார்னிங் ப்ளீஸ் சப்மிட் யுவர் அஜெண்டா ஐட்டம்ஸ் பை 13th அப்படின்னு சொல்லி போட்டு சேர்மன் போட்டு 8ஆம் தேதி எல்லா கவுன்சிலர்களுக்கும் நம்ம வந்து மெசேஜ் பண்ணோம். சாதாரண 8ஆம் தேதி மெசேஜ் கொடுத்தாச்சு. அதாவது 19ஆம் தேதி மீட்டிங், 13ஆம் தேதி உங்களுடைய அஜெண்டாவை 15ஆம் தேதிக்குள்ள உங்க அஜெண்டாவை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்க வந்து சில கவுன்சிலர்கள் வந்து அஜெண்டா கொடுத்தாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க, அஜெண்டா யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு குறிக்கலையே, அதை குறிச்சிக்கணும். அஜெண்டா வந்து யாரெல்லாம் கொடுத்துக்கிறான்னு சொல்லி சொன்னா சாமி என்ன 17வது வார்டு இஎம் சாமி அவர்கள் அஜெண்டா கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அஜெண்டா மீன்ஸ் கோரிக்கை. அஜெண்டானா கூட்ட பொருள் கொடுத்துக்கிறாங்க. சாமி 17வது வார்டு, 1வது வார்டு ருக்மான், அப்புறம் 14வது வார்டு சம்சுதி, 10வது வார்டு பதில் ஹக்கு, இவங்க எல்லாருமே வந்து 13ஆம் தேதி ஈவினிங் ஃபுல்லா அஜெண்டா கொடுத்துட்டாங்க. இது தவிர வந்து என்னுடைய அஜெண்டா ஒண்ணு, கவர்மெண்ட் தலைவருடைய அஜெண்டா ஒண்ணு, அப்புறம் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு 3 அஜெண்டாக்கள் அதெல்லாம் வைக்கப்பட்டு 15ஆம் தேதி கலெக்டர் கமிஷனருக்கு அனுப்பி அவங்களும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது பேருக்கு அவங்க பார்த்து கொடுத்தாங்க, மறுபடி அவங்க பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் மறுபடியும் சில கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் கமிஷனருக்கு அனுப்பி விட்டு அவங்களும் பார்த்துட்டு அவங்க பார்வையிட்டதுக்கான சைன் பண்ணி அவங்க வந்து 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. 15ஆம் தேதி ஆமா, அதாவது ஒரு அஜெண்டா வந்து 3 நாளைக்கு முன்னால இஷ்யூ பண்ணுறது ரூல்ஸ். 15ஆம் தேதி ஈவினிங் வந்து இந்த அஜெண்டாவை வந்து நம்முடைய ஆபீஸ் ஸ்டாஃப் முத்துக்குமார் அவங்கள்ட்ட தான் அஜெண்டாவை அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து இஷ்யூ பண்ண சொன்னோம் எல்லா கவுன்சிலருக்கும். அப்போ இஷ்யூ பண்ணும்போது அவர் ஃபோன் பண்ணும்போது அந்தோணி நம்முடைய முனிசிபல் நகராட்சியினுடைய பணியாளர் வந்து பியூன் அவங்க வந்து ஊர்ல இல்ல, எங்க போயிட்டான்னு சொல்லுங்க சார். நான் வந்து பண்ண மாட்டேன், முகமதுட்ட வந்து கமிஷன் வேலையை நான் போயிருக்கேன்னு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால 15ஆம் தேதி ஈவினிங் நம்மளால வந்து இஷ்யூ பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம அலுவலகத்துல உள்ள ஜெராக்ஸ்லயே வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அவங்க கொண்டுட்டு போய் எல்லா கவுன்சிலருக்கும் கொண்டுட்டு போய் கொடுத்துருக்காங்க. அஜெண்டாவை கொடுக்கும்போது சில கவுன்சிலர் வந்து நாங்க இல்ல அவங்க வீட்டுக்காரல வெளியூர் போயிருக்காங்க, அதாவது வந்து கவுன்சிலர் வெளியூர் போயிருந்தாலும் அவங்க வீட்டுல யாராவது இன்சார்ஜ் இருக்கவங்க வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கிடுவாங்க. இப்படிதான் வந்து 1.5 வருஷமா இந்த நகராட்சி வந்து இந்த போர்டு வந்து வந்ததுல இருந்து அந்த ரூல்ஸ் தான். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா எங்களை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அஜெண்டாவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போய்க்கிறாங்க, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்காரம்மாவும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க. இது வாங்கினவங்க இதுல வந்து 15வது வார்டு கவுன்சிலர் ஜமாலு, 11வது வார்டு கவுன்சிலர் சம்சுதி, அப்புறம் வந்து 7வது வார்டு கவுன்சிலர் அந்தோணி இவங்களும் வீட்டுல இல்ல. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கார மக்கள் கையெழுத்து போட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. பழைய போர்ட்ல எல்லாம் பாருங்க, பழைய போன மாசம் மீட்டிங், அதுக்கு முதல் மாசம் மீட்டிங்ல எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு பாருங்க. கவுன்சிலர் சைனை விட அவங்க வீட்டுக்காரங்க நம்ம சைன் தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. அவங்க அஜெண்டா கொண்டு போற இடத்துல அவங்க வீட்டுல இல்லைனாலும் அவங்க தான் கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. அவங்க சைன்லாம் எல்லாம் இருக்குது. இல்லை நீங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம் பழைய மீட்டிங்ல எல்லாம் யார் சைன் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. இந்த தடவை புதுசா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரர் இல்ல வெளியூர் போய்க்கிறாங்க, அதனால வந்து எங்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கார அம்மாக்களே பதில் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார அம்மா சொன்ன பதிலையும் நம்முடைய பியூன் அந்தோணி வந்து எழுதிய லெட்டர் தந்திக்கிறார். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, வாங்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதி தந்திக்கிறார். இதுல வந்து கையெழுத்து போட்டு வாங்கினே வந்து 4வது வார்டு கவுன்சிலர் முத்தாஜிராவும், 9வது வார்டு கவுன்சிலர் ஹைரியாவும் மட்டும் கையெழுத்து போட்டு அஜெண்டா வாங்கிக்கிறாங்க. நேரடியாக வாங்கிக்கிறாங்க. இதுல வந்து இன்னைக்கு மீட்டிங் நடக்க இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கோரம் இல்லை, நமக்கு 6 பேர் இருந்தால் தான் மீட்டிங் நடத்த முடியும். அவங்க வந்து இந்த மாதிரியே அவங்க பாய்காட் பண்ணிட்டு போனதுனால அஜெண்டாவை வாங்க மறுத்து கூட்டத்தை விட்டு இன்னைக்கு அவங்க எல்லாருமே சென்னை போயிருக்காங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி கூட்டம் தெரியும், இருந்தவங்க எல்லாருமே வந்து கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளாமல் வந்து சென்னை போயிருக்காங்க. அதனால வந்து நமக்கு வந்து கூட்டம் நடத்த முடியல. கூட்டத்தை வந்து நம்ம வந்து 3 கவுன்சிலர் தான் வந்திக்கிறாங்க, குறைஞ்சது 6 பேர் வரணும் கூட்டம் நடத்துறதுக்கு. அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த கூட்டத்தை நம்ம வந்து
ஒத்தி வைக்கிறோம். இல்லை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளங்கிறதுக்கு அவங்க ஏதாவது காரணங்கள் சொல்கிறாங்களா? காரணங்கள் வந்து நம்மகிட்ட எதுவுமே எந்த காரணமே நம்மகிட்ட சொல்லவும் இல்லை, அவங்க எழுதி தரவும் இல்லை. அவங்களுக்கு வந்து 8ஆம் தேதி நம்ம சொல்றோம், மெசேஜ் அனுப்புறோம். 9, 10, 11, 12, 13, 14, 15 7 நாள் வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த அப்ஜெக்ஷனுமே வரல. எழுத்துப்பூர்வமா கமிஷனருக்கோ சேர்மனுக்கோ இந்த தேதி எங்களுக்கு வந்து வசதி இல்லை, அதனால இந்த தேதியை வந்து பின்னால் வைங்கங்கிற எந்த ஒரு ஒப்பீனியனும் அவங்க சொல்லவோ எழுத்துப்பூர்வமா தரவோ இல்லை. ஏன்னா 15ஆம் தேதி அஜெண்டா கொடுக்கும்போது வாங்க மறுத்திருக்காங்க. இன்னைக்கு 18ஆம் தேதி கிளம்பி மெட்ராஸ் சென்னை கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு காரணமே அவங்க வந்து சொல்ல இல்லை. ஆனா நேற்றுக்கு நான் காலையில பத்திரிகையில படிச்சதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து இந்த நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது அவங்க மெஜாரிட்டி அடிப்படையில சொன்ன விஷயத்த சொல்ல இல்லைன்னோ சொல்லாததை சொன்னாங்கிறதும் வந்து இந்த மாதிரி போக்குல போயிட்டு இருக்கிறதுனால, அதாவது வந்து நான் வந்து இந்த மாதிரி தீர்மானத்தை வந்து மாத்தி எழுதுறேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்ன அன்னைக்கு இதே கவுன்சிலர்கள் வந்து மெஜாரிட்டி அடிப்படையில வீடியோ ரெக்கார்டிங்கை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கணும். என் மேல ஒரு நம்பிக்கை இல்லாததானே இருக்குது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வர நான் போராடக்கூடாது, அவங்க சொல்லணும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நிற்கிறதுனால, இந்த மாதிரி பாய்காட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு நகராட்சிக்கு வந்து ஒரு அவமானமான ஒரு செயலா இருக்குது. அதனால வந்து வீடியோ ரெக்கார்டிங் வர்றதுதான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். ஆமா, பத்திரிகையாளர்களும் வரணும், பப்ளிக் வரணும், வீடியோ ரெக்கார்டிங் இருக்கணும். ஏன்னா அவங்க வீடியோ ரெக்கார்டிங்க்கு நம்ம தீர்மானம் போட்டு வந்ததை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது லாஸ்ட் மீட்டிங்ல வந்து வீடியோ மேடம் அந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து செய்தியாளருக்குள்ள வீடியோ ரெக்கார்டிங்கா இல்லைன்னா நகராட்சி? அதை சொல்லுங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து ரத்து செய்யப்படுறதுனா தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து தீர்மானத்தை மாற்றி எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னா எந்த தீர்மானத்தை மாற்றி எழுதிக்கிறாங்கிறதுக்கும் அவங்க எந்த ஒரு நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு ஆதாரமோ எழுதிப்பூர்வமா தரையில. இன்னைக்கு வந்து இதுல உள்ள 3வது ஐட்டம், காயத்தான் நகராட்சி நகர்மன்ற கூட்டங்களில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டி நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் அவர்களிடம் வரப்பட்ட கடிதம் வந்து அந்த கடிதம் வந்து தொலைஞ்சு போனதுனால, அந்த கடிதத்தை இல்லாததுனால அந்த கூட்டம் அந்த இது வந்து ஒத்தி வைப்புன்னு தான் பேசப்பட்டுச்சு. அதே நம்ம உடனடியா எழுதிட்டோம். நம்ம எழுதுனதை வந்து பக்கத்துல உள்ள துணைத் தலைவரும் ஒவ்வொரு இதையும் எழுதுனதுக்கு அப்புறம் அவரும் பார்த்து என்ன பண்ணிடுவாரு, வெரிஃபை பண்ணி. மேடம் ஒரு கடிதம் முக்கியமான கடிதங்கிறீங்க, தொலைஞ்சிட்டுன்னு சாதாரண வார்த்தையில் சொல்றீங்களா? அது எப்படி? எப்போ சார்? கலெக்டரேட்லேயே உங்களுக்கு கொடுத்தாச்சு. உரிமை இல்லாதனால மண்ட கூட்ட பொருளும் வந்து இது ஏற்றுக்கொள்ளாதனால நிராகரிக்கப்பட்டது. இல்லை அது சரி சார், ஆர்டிஎம்ஏ உடைய லெட்ரு, அந்த லெட்ரு காணோன்னு சாதாரணமாக சொல்கிறாங்களே, அதுக்கும் அதெல்லாம் கொடுத்தாச்சு. இல்லை ஆர்டிஎம்ஏ உடைய கடிதம் தொலைந்ததுக்கு காரணம் அதெல்லாம் வேற. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் விளையாங்க சார், நீங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆண்டாத பற்றாக்குறை வேற இருக்குது, அதெல்லாம் தேடி கொடுப்பாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க. அதனால அந்த 3வது தீர்மானத்தை ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த 5வது தீர்மானத்துல தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த தீர்மானத்தை பண்றாங்க. அதாவது மீடியாக்களுடைய கடிதத்தை வந்து நாம வந்து நகர்மன்றத்துல வச்சு மீடியாட்டு அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்றது வந்து வெப்சைட்டுகளை உள்ள கடிதத்தை வந்து இப்ப புதுசா 2-3 வெப்சைட்ல வந்து அவங்க கடிதத்தை எல்லாத்தையும் நம்ம மன்றத்துல வச்சு அந்த வெப்சைட்டுக்கு உள்ளவங்களோட அந்த கடிதத்தை வந்து நம்ம வந்து மன்றத்துல வச்சு அவங்க வெப்சைட்ல வந்து எங்களுக்கு வந்து மண்டல எடுத்து பெர்மிஷன் கேட்டாங்க. வெப்சைட்ல வந்து 2 வெப்சைட்ல இருந்து நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி நகர்மன்ற கூட்ட நடவடிக்கைகளை வந்து நாங்க வந்து வீடியோ எடுக்கணும், நகர்மன்றத்தை தான் சொல்றேன். நானும் வந்து சரி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தது? இதெல்லாம் வந்து ஒரு இது வாயில வெர்பலா சொன்னதா லெட்டர் கொடுத்தீங்களா? ரிட்டனா கொடுத்தோம் கண்டிப்பா. இல்லை இது எப்போ நடந்துச்சு அந்த லெட்டர்? அந்த லெட்டர் கொடுத்து வந்து ஒரு ஏப்ரல் மாதம், பதவியேற்று 3-4 மாதம். இப்போ இப்போ வந்து அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணும்போது கூட நான் என்ன என்னுடைய நகர்மன்ற தலைவர் குறிப்பில் எழுதிக்கிறேன்னா, காயல்பட்டினம் நகர்மன்றத்தின் செயல்பாடுகள், மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் மன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக வாதிடும் உரிமை குரல் இவைகளை பெரும்பான்மையான காயில் நகர் மக்கள் நகரின் அனைத்து இணையதள ஊடகங்கள் மூலமாகவே அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே நகர்மன்ற தலைவரின் அனுமதி பெற்று நகர்மன்ற கூட்ட செய்திகள் சேகரிக்கும் இரு இணையதள ஊடகங்கள் தவிர செய்திகள் சேகரிக்க விரும்பும் அனைத்து இணையதள ஊடகங்களையும் நகர்மன்ற செய்திகள் சேகரிக்க அனுமதிக்கலாம்.
நகர்மன்றத்திற்கும் மக்களுக்கும் இடையே நல்லிணைப்பு பாலமாக இந்த இணையதள ஊடகங்கள் செயல்படலாம்னு சொல்லிட்டு என்னுடைய நகர்மன்ற தலைவர் குறிப்பில் நான் கொடுத்தேன். ஆனால் இதை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களுடைய லெட்டரை வச்சு அவங்க தீர்மானம் பண்ணுவாங்களாம். கவுன்சிலர்ஸ் வந்து மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது 5வது சப்ஜெக்ட்ல தான் அவங்க பேசப்பட்டுச்சு இந்த வார்த்தை. 5வது சப்ஜெக்ட்ல அந்த வார்த்தையை நான் அப்படி எழுதிக்கிறேன். வெப்சைட் விவகாரங்கள் குறித்து செய்திகள் சேகரிக்கும் ஊடகங்கள் வழங்கும் விண்ணப்பங்கள் நகர்மன்ற கூட்டத்தில் மன்றத்தின் பரிசீலனைக்கு சமர்ப்பித்து முடிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதாவது வந்து இப்போதைக்கு அவங்கள இது என்ன, இந்த 3வது இதுலயே நாங்க அப்படி சொல்லிட்டோம், நீங்க ஒத்தி வைக்கப்பட்ட அந்த லெட்டர் இல்லைங்கிறனால அந்த இடத்துல பேசப்பட்டது ஒத்தி வைப்புன்னு தான். இதுல என்ன எனக்கு என்ன சொன்னா, இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனடியா எழுதுனது தான் இந்த புக்கு. இதுல நம்ம எழுதிட்டு தான் அதுக்கு நம்ம இதுல எழுதுறோம். இதுல வந்து ஒத்தி வைப்புன்னு சொல்லி எழுதுனது வந்து ஒத்தி வைப்புன்னு தான் இருக்குது. இதை வந்து துணைத் தலைவரும் வந்து புத்து பார்த்து வெரிஃபை பண்றாங்க. அதே மாதிரி அவங்க பாஸ் சொல்லிட்டு போனாலும் இங்க வந்திருக்கிற மீடியாக்காரங்களுக்குலாம் தெரியும், அவங்க பாஸ் சொல்லிட்டு போனா கூட நான் நிறுத்தி அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டு எழுதிட்டு தான் அடுத்ததுக்கே வந்து நம்ம போகக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் போட்ட இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து மினிக்குள்ள மாத்திருக்கேன்னு சொல்லி சொன்னா இதே கவுன்சிலர் வந்து வீடியோ ரெக்கார்டிங் மஸ்ட்னு சொல்லிட்டு கொண்டு வரட்டும். என் மேல உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாததான இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங்கை வந்து கண்டிப்பாக நகர்மன்றத்துல வந்து செயல்படுத்தணுங்கிற தீர்மானத்தை தான் அவங்க கொண்டு வரவே தவிர ஏற்கனவே உள்ள தீர்மானத்தை வந்து ரத்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு முன்னுக்கு பின் ஒரு முரணான செயலா இருக்குது. தலைவி மேல நம்பிக்கை இல்ல அவங்க இந்த மாதிரி மாத்தி எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்போதைக்கு வந்து அவங்க 14 பேர் மெஜாரிட்டி இருக்கிறதுனால இப்ப தலைவி சொன்னதை வந்து அவங்க ஒரு பொய் குற்றச்சாட்டா வந்து இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது இதுக்கு என்ன வந்து பதில்? அதனால வந்து இன்னைக்கு வந்து கொடைக்கானல்ல வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து நகர்மன்ற தலைவர்களுடைய கூட்டம் வந்து 3 நாள் நடக்குது. 20, 21, 22 3 நாள் நடக்குது. அங்க வந்து நான் வந்து பெண் சேர்மன்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு மெஜாரிட்டி கருத்து அடிப்படையில வந்து இந்த நகர்மன்றம் அதாவது பெண் சேர்மன் இருக்கிற இடத்துல வந்து பாதுகாப்பு கிடையாது, அவங்களுக்கு எந்த வகையும் பாதுகாப்பு கிடையாது. இப்ப அவசரத்துல நடந்த சில விரும்பத்தகாத செயல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நகர்மன்றத்தினுடைய பெண் தலைவர்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் பாதுகாப்பு கிடையாது. அதனால வந்து இது வந்து தமிழ்நாடு முழுசுமே நகர்மன்ற கூட்ட நடவடிக்கைகளை வந்து வீடியோ பதிவு பண்ணணுங்கிறத வந்து என்னுடைய கருத்தா நாங்க வந்து பதிவு பண்றதுக்கு இருக்கிறேன். அதுக்கான ஆதரவையும் அந்த வரக்கூடிய அனைத்து நகர்மன்ற தலைவர்கள்ட்டையும் நான் வந்து விண்ணப்பமா கொடுக்கறதுக்காக இருக்கிறேன். 21, 22, 23 கூட்டத்தொடர்ல நீ கலந்துக்குது. ஆமா. கோஆர்டினேஷன் மீட்டிங்கா கவர்மெண்ட் தமிழ்நாடு முனிசிபாலிட்டி சேர்மன் போர்டு முனிசிபாலிட்டி சேர்மன் ஒன்லி தானே பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சார், உயிருக்கே பாதுகாப்பு இல்லை சார். கூப்பிடறதுக்கு ஒரு ஆள் கிடையாது.